சாஷ்டாங்கமாய் தலைகளை வணங்கி நம்முடைய தேவனிடத்தில் நம் முகத்தை திருப்புவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி உம்முடைய முகத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் செய்ய மாட்டீரா? எங்களுடைய வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிற பகுதிகளெல்லாம் செப்பனிட மாட்டீரா? நெடுநாளாய் ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு விடியலுக்காய் காத்திருக்கிற பகுதிகளெல்லாம் உம்மால் செப்பனிடப்பட மாட்டாதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய கண்களெல்லாம் உம்முடைய கரத்தையே எதிர்நோக்கி இருக்கிறதப்பா. நீர் எங்களுக்கு பதில் கூறும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சன்னிதானத்தில் வந்த ஒருவரையும் நீர் வெறுமனே திரும்பி அனுப்பின தேவன் அல்ல ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் எல்லோரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைத்து அனுப்பும் அப்பா. தொடர்ந்து இடைப்படும் அப்பா. இயேசுவே உம்முடைய திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறேனே பரமபிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தாவே, எனக்கு வசனம் தாரும், உம்முடைய ஜனத்தோடு நான் பேசும்படியாக எனக்கு வசனத்தை தாரும் என்று நான் ஜெபித்த மாத்திரத்திலே கர்த்தர் ஒரு புதுவிதமான அனுபவத்திற்கு நேராக என்னை வழிநடத்தினார். என்னவென்றால், எனக்கு ஒரு பாடலை ஆண்டவர் காண்பித்தார். இந்த பாடலிலிருந்து நீ ரெஃபரன்ஸ் எடுத்து நீ மெசேஜ் கொடு என்று சொன்னார். நான் எங்கே சுற்றி போனாலும் கடைசியில் அவருடைய கரம் அந்த பாடலே சுட்டி காட்டியது. நீங்களும் அந்த பாடலை கேளுங்கள். டீம் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாடல் இவ்வாறு கூறுகிறது: என் நேசர் வலக்கரத்தில் பிடித்தென்னை நடத்துகின்றார். தினந்தோறும் சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். கலங்குவதில்லை, நான் கலங்குவதில்லை. வருத்தங்கள் அநேகம் வாட்டினாலும் விழுவதுமில்லை, நான் விழுவதுமில்லை. நான் கஷ்டங்கள் அநேகம் வந்திட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார். என் மேய்ப்பர் போஷிப்பார், என்னாதர் நடத்துவார் இறுதி வரை. செங்கடல் எதிராய் சீறி நின்றாலும் சத்துருக்கள் பின்னால் நெருக்கினாலும் செங்கடல் நடுவே செம்மண் பாதை அமைத்து அக்கறை சேர்ப்பார் ஜெயத்துடன். அக்கினி சூளை எதிராய் எரிந்தாலும் சாத்ராக்கை போல நான் தள்ளப்பட்டாலும் என்னுடன் கூடவே சூளையில் இறங்கி வெந்திடாமல் நேசர் விடுவிப்பார். கேரித் நீரோடை வறண்டு போனாலும் காகத்தின் வருகை நின்று போனாலும் சாரிபாத் மூலமாய் எலியாவை போஷித்த கர்த்தர் என்னையும் போஷிப்பாரே. கரத்தை பிடித்தென்னை நடத்துகின்றார். தினந்தோறும் சஞ்சல வேளையில் சந்தோஷ வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான். வருத்தங்கள் அநேகம் வாட்டினாலும் விழுவதுமில்லை நான், விழுவதுமில்லை நான். கஷ்டங்கள் அநேகம் வந்திட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார். என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதன் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மேய்ப்பர் போஷிப்பார், என் நாதன் நடத்துவார் இறுதி வரை. எதிராய் சீறி நின்றாலும் சத்துருக்கள் பின்னால் நெருக்கினாலும் செங்கடல் நடுவே செம்மண் பாதை அமைத்து அக்கறை சேர்ப்பார் ஜெயத்துடன். செங்கடல் நடுவே
போஷிப்பார், என் நாதன் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதன் நடத்துவார். அக்கினி சூளை எதிராய் எரிந்தாலும், சாத்ராக்கை போல நான் தள்ளப்பட்டாலும், என்னுடன் கூடவே சூளையில் இறங்கி வெந்திடாமல் நேசர் விடுவிப்பார். என்னுடன் கூடவே சூளையில் இறங்கி வெந்திடாமல் நேசர் விடுவிப்பார். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான், வருத்தங்கள் அநேகம் வாட்டினாலும் விழுவதும் இல்லை நான், விழுவதும் இல்லை நான். கஷ்டங்கள் அநேகம் வந்திட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதன் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதன் நடத்துவார் இறுதி வரை. எரித்து நீரோடை வறண்டு போனாலும், காகத்தின் வருகை நின்று விட்டாலும், சாரிபாத் மூலமாய் எலியாவை போஷித்த என் கர்த்தர் என்னையும் போஷிப்பாரே. சாரிபாத் மூலமாய் எலியாவை போஷித்த என் கர்த்தர் என்னையும் போஷிப்பாரே. கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான், வருத்தங்கள் அநேகம் வாட்டினாலும் விழுவதும் இல்லை நான், விழுவதும் இல்லை நான். கஷ்டங்கள் அநேகம் வந்திட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதன் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதன் நடத்துவார் இறுதி வரை. தேங்க்யூ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடலை நீங்கள் வீட்டில் போய் என் நேசர் வலக்கரத்தில் பிடித்தனேட்டு சொல்லி யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். ரொம்ப ஆறுதலான பாடல். இந்த பாடல் நம்ம சபையில் இதுவரை பாடினதில்லை, ஆனால் ரொம்ப ஆறுதலான பாடல். எனக்கு கர்த்தர் இந்த பாடலை தான் காட்டினார். இந்த பாடலிலிருந்து ஒவ்வொரு வரிகளிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்க சொன்னார். எத்தனை சமயம் எத்தனை கிடைக்கிறது என்று பார்த்து அதற்கு தக்கனையாய் நான் உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுவேன். கடந்த வாரம் நான் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது, இந்த போரூர் அந்த பாலத்தில் ஏறின பொழுது என்னை தாண்டி ஒரு கார் சென்றது. அது ஒரு எல்லோ போர்டு கார் தான், ஆனால் அதில் ஒரு வரிகள் எழுதப்பட்டிருந்தது. நான் அதை பார்த்த பொழுது ரொம்ப சிந்தித்தேன். அந்த வரிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். யுவர் சைலண்ட் பெயின் வில் பி ஹீல் சூன். மறுபடியும் சொல்கிறேன், யுவர் சைலண்ட் பெயின் வில் பி ஹீல் சூன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கிறிஸ்தவரோ அவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வரிகள் என்னை அதிகமாக தொட்டது. சைலண்ட் பெயின், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் வெளி உலகம் அறியாத, வெளி உலகம் பார்க்காத ஒரு வலி இருக்கிறது. அந்த வெளி உலகத்துக்கு தெரிவதில்லை. ஆனால் தேவன் மாத்திரமே அந்த வலியை அறிவார். மனிதன் வலிகளோடே செல்கிறான், அந்த வலிகளிலிருந்து விடுதலையை தேடுகிறான். ஆண்டவரை அறியாத மக்கள் வலி அதிகமாயும் பொழுது தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள், தற்கொலைக்கு நேராக சென்று விடுகிறார்கள். நீங்கள் அநேகரை பார்த்திருப்பீர்கள், டெலிவிஷனில் கூட பார்த்திருப்பீர்கள், பிரபல நட்சத்திரங்களாய் இருப்பார்கள், ஆனால் திடீரென வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்கள். மர்லின் மன்றோ என்ற ஒரு நடிகை இருந்தால், அவள் அமெரிக்க தேசத்தில் மிகவும் பிரபல்யமான நடிகை, புகழின் உச்சகட்டத்தில் இருந்தவள். ஒரு நாள் அமெரிக்க ஜனாதிபதி அவளை கூப்பிட்டு அவளுக்கு உயர்ந்த விருதினை கொடுத்தார். சிறந்த நடிகை என்ற உயர்ந்த விருதை கொடுத்தார். அன்றைய பத்திரிகையில் தலைப்புச் செய்திகளில் அவளுடைய புகைப்படமே முதலிடத்தை பிடித்திருந்தது. இதோ மர்லின் மன்றோ
உலகின் தலை சிறந்த நடிகை என்று ஜனாதிபதியால் புகழப்பட்டு பிரசன்டேஷன் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் மறுநாளில் பாருங்கள், ஒரு தலைப்புச் செய்தி வந்தது, மர்லின் மன்றோ தற்கொலை பண்ணி இறந்து விட்டாள், இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள் என்று. அவள் எழுதியிருந்த ஒரு கடிதம் எல்லாரையும் திகைப்படைய வைத்தது. அவள் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? ஐயோ, தனிமை என்னை வாட்டுகிறது, தனிமை என்னை வாட்டுகிறது, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல போகிறேன், தனிமை என்னை வாட்டுகிறது என்று எழுதியிருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் அவளை சிறந்த நடிகையாக, அவளிடம் எத்தனையோ சொத்துக்கள் இருந்தது, எத்தனையோ பில்லியன் டாலர் ரூபாய்கள் இருந்தது, நடித்து சம்பாதித்து வைத்திருந்தாள். ஆனாலும் வெளி உலகம் அறியாத ஒரு வேதனை அவளுடைய இருதயத்தை படர்ந்திருந்தது, சுற்றி பிடித்திருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? பாருங்கள், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. மனிதனுடைய இருதயத்தின் ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. அநேக மனிதரிடத்தில் இந்த இருள் குடிகொண்டிருக்கிறது. வெளி உலகம் பார்க்காத ஒரு இருள், ஒரு வலி எப்பொழுதும் அவர்களை குத்தி கொண்டே இருக்கிறது. வெளி உலகத்திற்கு யாரும் சொல்லுவதில்லை, அந்த வலிகளை பற்றி யாரும் வெளி உலகத்தில் பேசுவதில்லை. தாங்களே சுமக்கிறார்கள், தாங்களே சுமக்கிறார்கள். ஒரு சமயம் நான் ஒரு பெரிய நிர்வாகத்தில் ஒரு பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அங்கு உயர் பதவியில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஐயங்கார். ஐயங்கார் என்பது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கெல்லாம் ஏதுவே கிடையாது. ரட்சிக்கப்படுறது ஒரு சிலவர் தான் ரட்சிக்கப்படுவார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில். அவர் கிறிஸ்டின் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு கிறிஸ்மஸுக்கு திடீர்னு எல்லாருக்கும் கேக் கொடுத்தாரு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஹிந்துட்லாம் நினச்சிருந்தேன், நீங்கள் எப்படி கிறிஸ்டினா? நீங்கள் ஐயங்காரில் நீங்கள் கிறிஸ்டினா எப்படி மாறினீங்க? அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்னை திடுக்கிட வைத்தது. அவர் சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த துயரத்துக்கு நேராய் கடந்து சென்றேன். என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. அதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை, நான் சொல்லவும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஒரு இருதயத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அதை கண்ட மாத்திரத்தில் நான் துடிதுடித்து போனேன். இனிமேல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று நான் என்ன செய்தேன் என்றால், நேராக நடந்தேன். எங்களுடைய வீட்டில் அருகாமையிலே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சென்று தண்டவாளத்தில் என் தலையை வைத்து என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு விடலாம் என்று நான் நேராக சென்றேன். சென்று கொண்டிருக்கும் பொழுது தெருவில் நின்று ஒருவர் தெருப்பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் அருகாமையில் நான் சென்ற மாத்திரத்திலே என் கரத்தை ஓடி வந்து பிடித்தார். சகோதரனே, நீ எங்கே செல்கிறாய்? நீ வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதே. உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். நீ வாழ். நான் உன்னுடைய வேதனையை பார்க்கவே பார்த்தேன். நீ உன் உயிரை மாற்றிக் கொள்ளாதே. பிள்ளையுடைய வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன் என்று சொன்னார். நான் திடுக்கிட்டேன். நான் ஒரு ஐயங்கார், நான் ரோட்டில் தனியாக நடந்து சென்று கொண்டு இருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் நான் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இவருக்கு எப்படி இந்த வேதனை தெரிந்தது? இவருக்கு எப்படி இது தெரிந்தது என்று நான் நினைத்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயங்களையெல்லாம் சிருஷ்டித்த தேவன், இருதயங்களையெல்லாம் சிருஷ்டித்து அந்த இருதயங்களில் என்ன வேதனை குடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற தேவனுக்கு தெரியாதா? அவர் கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய சந்திராயன் 3 என்ற ஒரு விண்கலத்தை விண்ணில் ஏவினார்கள்.
ஏன் சந்திராயனை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சந்திராயன் 3 என்ற விண்கலத்தை இந்தியா விண்ணில் ஏவியது, ஒரு முறை ஃபெயிலியர் ஆனது. கடைசி முறை சந்திராயன் 3 விண்ணில் பறந்து அந்த லேண்டர் மாடியூல் அப்படியே இறங்க போகிறது. ஹரிசாண்டலாக போயிட்டு இருந்தது, திடீர்னால அப்படியே இவங்க கண்ட்ரோலில் வெர்டிக்கலாக அதை ஸ்ட்ரைட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு பார்க்குறாங்க, இறங்கும்னு பார்க்குறாங்க. ஒரு 200 மீட்டர் 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தாச்சு, ஆனால் விண்கலம் இறங்கலை. நீங்கள் வேணால் லேண்டர் மாடியூல்ட்டு போட்டு பாருங்கள், சந்திராயன் 3 என்று யூடியூப்பில் அது வரும். எல்லாருடைய முகங்களும் ஒரு ஆச்சரியத்துடன், ஒரு பயம் கலந்த ஒரு பார்வையோடு எல்லாரும் அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த லேண்டர் மாடியூலில் இருக்க ஒரு சென்சார் இருக்கிறது. அந்த சென்சாரில் ஒரு இமேஜர் கேமரா ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அது A1 தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது. அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? அது இறங்கக்கூடிய எல்லா இடங்களையும் ஃபோட்டோ எடுத்தது. சுற்றி பல கிலோமீட்டருக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோகள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வச்சு, எது ஸ்ட்ரைட் இடம், இது இறங்குவதற்கு எது ஸ்ட்ரைட்டான இடம்னு சொல்லி அது ரீடார்ஜர்ட்டு சொல்லி அதில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆச்சு. நீங்கள் இப்போ போட்டு பாருங்கள் தெரியும், ரீடார்ஜர்ட்டு சொல்லி அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதை ரீடார்ஜெட் பண்ணி எது சரியான தளமாக இருக்கிறதோ அந்த தளத்தில் வந்து இறங்கிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், மனுஷன் உருவாக்கின ஒரு A1 தொழில்நுட்பத்தின் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு லேண்டர் வந்து இவ்வளவு நிலங்களையெல்லாம் பார்த்து அது சரியான நிலத்தில் அது சரி செய்து இறங்குகிறது என்றார். நம்முடைய இதயங்களையெல்லாம் படைத்த ஆண்டவர் எந்தெந்த இதயங்களில் எவ்வளவு வேதனை குடிக்கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாதா என்ன? பாருங்கள், யாராவது ஒரு வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். பாருங்க, பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 தேவனுடைய கண்கள். பாருங்க, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது. எத்திசையும் பூமியின் எல்லா முடுக்குகளிலும் வானத்தில் ஏறினாலும் நான் அங்கே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கண்கள் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறது. ஆலயத்திற்கு வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் அது அலசுகிறது. எல்லாருடைய இருதயத்தின் ஆழங்களையும் அது பார்க்கிறது. யாருடைய இருதயத்தில் இருள் குடிக்கொண்டிருக்கிறது, என்ன வேதனை யாருடைய இருதயத்தில் பிடித்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு வேதனையோடு ஆண்டவருடைய சன்னதியில் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள். வெளி உலகம் பார்க்காத அந்த இருள் என்ன, அவருடைய இருதயத்தில் அந்த வேதனையை நான் எப்படி மாற்றுவது என்று தேவனுடைய கண்கள் அவருடைய ஆலயத்திலிருந்து எல்லோருடைய இருதயத்தையும் உற்று நோக்குகிறது. ஒரு மனிதன் அனுப்பிய ஒரு சேட்டலைட்டுக்கே அந்த ஒரு பவர் இருக்கும் என்றால் என் தேவனுடைய கண்கள் எவ்வளவு மேலானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், அதாவது அன்னாளை பெண்ணினாள் ரொம்ப அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பார்க்கிறா, ஏளனப்படுத்துகிறாள். அந்த வேதனை அன்னாளின் இருதயத்தை உருவ குத்துகிறது. அன்னாள் கலங்குகிறாள், கண்ணீர் விடுகிறாள், ஓடுகிறாள். தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடுகிறாள். தேவனுடைய ஆலயத்தில் சென்று என் கண்ணீரை ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் விட்டேன் என்றால் நிச்சயமாக எனக்கு ஒரு தீர்வு பிறக்கும், எனக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும் என்ற நம்பிக்கை அவளிடத்தில் இருந்தது. ஓடினாள், ஓடி தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறாள். ஆலயத்தின் முகப்பில் ஏலி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான். நேராக ஆலயத்திற்குள் வந்தவள் ஆண்டவரை நோக்கி கதறுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் மனம் மிகவும் விசாலப்பட்டிருந்தது.
விசனமடைந்திருந்தது. அவள் சொல்லுகிறாள், அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நினைந்தருளும். தகப்பனே, என்னை மறவாமல் நினைந்தருளும். அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். இன்றும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் சிறுமையை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று கதர்வீர்களே என்றால், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்நாளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் விடுதலையை கொடுப்பார். பாருங்கள், அவள் இன்னொரு வார்த்தை சொல்கிறாள், மறவாமல் என்னை நினைத்தருளும் ஐயா, என்னை மறந்துடாதுங்க, என்னை மறவாமல் நினைத்தருளும். ஆகவே தான் பெர்க்மன்ஸ் அவர்கள் ஒரு பாட்டை ஏற்றினார்கள், மறவாமல் நினைத்தீரையா, அந்த பாடல் ஏற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனிதன் வந்து கலங்கின கண்களோடு பலிபீடத்திற்கு நேராய், தேவனுக்கு நேராய் அவனுடைய கண்களை எதிர்நோக்கி, அவன் கண்களை ஆலயத்திற்கு நேராய் திருப்பிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பெரிய கடலில் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு கப்பலை ஒரு சுக்கான் திருப்புவது போல ஒவ்வொரு இருதயத்திற்குரிய விசாரங்களையும் வேதனைகளையும் பதில் கொடுக்க ஆவியானவர் வசனங்களை அனுப்பி சுகமாக்குகிறார். அந்த வசனங்கள் எப்படி ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது? நீங்கள் தான் அதனுடைய சுக்கான்கள். உங்களுடைய இருதயத்தின் வேதனைகள் அந்த ஊழியத்தில் ஸ்டேஜில் நிற்கிறவருடைய இருதயத்தை அப்படியே திருப்புகிறது. திருப்பி உங்கள் இருதயத்துடைய துன்பங்களை அப்படியே படம் பிடித்து காட்டி உங்களுக்கு ஒரு விடுதலையை அளிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறது. பாருங்கள், இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது, என் நேசர் என்னை வலக்கரத்தில் பிடித்தென்னை நடத்துகிறார், சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். நான் பிரசங்கத்தை ரெடி பண்ணிவிட்டு அதில் முக்கியமான வரிகளாக எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் துவக்குகிறார், வாழ்க்கையே முடிந்தது என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் புதிய அத்தியாயத்தை துவக்குகிறார் என்று நான் எழுதி வைத்திருந்தேன். பிரதர் ஒர்ஷிப் பண்ணும் பொழுது அதே வரிகளை குறிப்பிட்டார். எல்லாம் முடிந்தது என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து புதிய வழியை திறக்கிறார் என்று அந்த ஒர்ஷிப்பில் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது நான் எழுதி வைத்திருக்கிற அந்த பிரசங்கத்திற்கும் கர்த்தர் எனக்கு அதை உறுதிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பாடலில் ஒரு வரிகள் வருகிறது, சந்தோஷ வேளை சஞ்சல வேளை என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். எல்லார் மனிதருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷ வேளை ஒன்று இருக்கிறது, சஞ்சல வேளை ஒன்று இருக்கிறது. பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது 4வது வசனங்களை யாராவது படிங்கள். 1வது வசனம் 4வது வசனம். பாருங்க, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அதாவது சயின்ஸில் பட்டாம்பூச்சி தன்னுடைய வரலாறு கூடுதல். அந்த பட்டாம்பூச்சி ஒரு சின்ன லார்வா ஒரு புழுவாக, ரெண்டாவது அது இலைகளில் தலைகளை பறித்து சாப்பிட்டுட்டு இருக்க போல ஒரு படம் வரையணும். அதுக்கு பிறகு அது ஒரு கூட்டினுள் போனது போல ஒரு படம் வரையணும். அதுக்கு பிறகு அது ஒரு அழகான பட்டத்து பூச்சியாக வெளிவருகிறது போல ஒரு படம் வரைஞ்சி நாங்கள் கொடுப்போம். அந்த சம்பவத்தை தான் ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானோ ஒரு புழு என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். நானோ ஒரு புழு. சங்கீதம் 22:6 படிங்க. பாருங்க, நானோ ஒரு புழு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு புழு. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் அந்த புழு என்ன செய்யும் தெரியுமா? அழகான இலைகள், முதல் புழு அழகா போய் எல்லா இலைகளையும் சாப்பிடும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இலைகளெல்லாம் சாப்பிட்டு அப்படி புஷ்டிப்பாக வளரும். புஷ்டிப்பாக வளர்ந்துக்கிட்டு பாருங்கள், அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது ஒரு பெரிய ஒரு சின்ன கூட்டை கட்டும். அந்த கூட்டை கட்டிக்கிட்டு அதன் உள்ளால் போய் உட்கார்ந்துரும் பாருங்க. அந்த கூட்டை போய் கட்டிட்டு உள்ளே இருந்த பிறகு வெளி உலகமே தெரியாது. வெளியில் என்ன நடக்கிறது? முற்றிலும் இருள். வெளி உலகத்திற்கு எந்தவிதம் தொடர்பும் இல்லை. வாழ்க்கையில் இப்படி தான் எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சத்ருவானவன் தன்னுடைய கோர முகத்தை அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் காட்டுகிறான், எப்பொழுதாவது காட்டுகிறான். வாழ்க்கையே முடியட்டும் என்று நாம் நினைக்கிறக்கூடிய அளவிற்கு, துன்பமோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகட்டும் என்று நினைக்கிற அளவிற்கு வெளி உலகத்தை பற்றிய ஒரு பார்வை கூட நமக்கு இல்லாமல் முற்றிலும் ஒரு இருளான நிலைக்கு நேராய் நம்மை தள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருள், எங்கும் இருள், சுற்றிலும் இருள், வெளி உலகம் தெரியாத இருள். பாருங்கள், அந்த இருள் முடிந்த பிறகு நாமெல்லாம் பார்த்து அதிசயிக்கக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சியாய் அந்த காலகட்டம் முடிந்தவுடன் அது சிறகடித்து மெல்லிய வானில் பறந்து சிறகடிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை திருமணம் முடிந்து மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. மிகவும் ஆனந்தமாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கர்த்தர் ஒரு குழந்தையை தந்தார். சந்தோஷமாக குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு 1.5 வயது இருக்கும். நீங்கள் எல்லாரும் புதிய விசுவாசிகள் அநேகர் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே தான் நான் இதை சொல்லுகிறேன். ஒரு 1.5 வயது இருக்கும். அவனுக்கு திடீரென காய்ச்சல் வந்தது. அவனுக்கு இம்மானுவேல் ராஜ் என்று பேர் விட்டு வைத்திருந்தேன். அவனுக்கு திடீரென காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வந்தவுடன் நான் பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். காய்ச்சல் ஒரு 3 நாளானது. காய்ச்சல் விடவில்லை. அதன் பின்பு இன்னொரு டாக்டரிடத்தில் கொண்டு சென்றேன். அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் என்று சொன்னார்கள். அவரிடத்தில் கொண்டு சென்ற பொழுது அவர் கொஞ்சம் அதிகமான டேப்லெட்டை கொடுத்தார். அப்படி கூட ஒரு வாரம் சென்றது. நோய் தீரவில்லை. திடீரென முதல் டாக்டர்கிட்ட வந்தேன். அப்போ அவர் குழந்தைய பார்த்துட்டு சொன்னாங்க, குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் உடனே நுங்கம்பாக்கம் சைல்டு ரெஸ்ட்டில் ஒன்று அட்மிட் பண்ணுங்க, அங்கே சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் நான் எழுதி தர்றேன், அவர்கிட்ட கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ஆட்டோ பிடிச்சி அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. பையன் ஒரு வாரம் அட்மிஷனில் இருந்தால் அங்கே ட்ரீட்மெண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் சொன்னாங்க காய்ச்சல் விட்டுட்டு, நைட்டு சொன்னாங்க காய்ச்சல் விட்டுட்டு காலையில் நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னாங்க. நான் பாருங்கள், பையனை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி நான் அப்போ அம்பத்தூர் எஸ்டேட்டில் குணால் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அங்கே கம்பெனி வந்துட்டேன். கம்பெனிக்கு வந்துக்கிட்டு சரி நம்ம ரூபாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக. நான் போகலாம் என்று நினைத்து கொண்டு கம்பெனிக்கு வந்து விட்டேன். பாருங்கள், அப்போ செல் 1991 வருஷம். அப்பொழுது செல்லெல்லாம் வரல. கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. லேண்ட்லைனில் தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். செல்லு இந்த பெரிய பெரிய டாக்டர்ஸ் மாத்திரம் பெரிய பாக்கெட்டில் ஒரு ஒயர்லெஸோடு வச்சுருப்பாங்க. அந்த இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. செல்லே கண்டுபிடிக்கப்படலை. பாருங்கள், காலையில் 4 மணிக்கு பையன் திடீர்னால அம்மா அம்மான்ட்டு அழுதுருக்கிறான். எங்கள் ஒய்ஃபு தூக்கியிருக்காங்க. அப்படி தூக்கி பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுடைய கண்கள் மேலே வெட்டி போய் அப்படியே மறித்து விடுறான். எங்கே மறிக்கிறான்? மலர் ஹாஸ்பிட்டல் சொல்லி சிட்டியில், இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரம், 2 கிலோமீட்டரில் 1 ஹவர் ட்ராவலிங் டைம். ஆனால் எனக்கு மனைவி அந்த சம்பவத்தை இறந்துட்டான்னு சொல்லலை. எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் சீரியஸாக இருக்கான், உடனே ஒரு காரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே கம்பெனியிலேருந்து நேராக அம்பத்தூர் ஓட்டிக்கு போகிறேன். ஓட்டியில் போய், ஏன்னா அம்பத்தூரில் தான் நான் அப்போ இருந்தேன். ஒரு டாக்ஸி இருந்து, அந்த டாக்ஸி எனக்கு முன்னால் என்னுடைய மேரேஜ் ரிசப்ஷனுக்கு அந்த ஆள் வந்திருந்தார்.
அப்போ அந்த அவரை ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் இருந்தோன்னு அவரை கூப்பிட்றேன். சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டு, பையனுக்கு சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போனோம், வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். உடனே கிளம்பி இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அந்த காரில் அங்கே போகிறோம். அங்கே போகும்போது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என் கண்ணே இப்படி பார்க்குறா. என்னடா இவருக்கு இந்த சம்பவம் தெரியாது, பையன் மரித்து போனது, இவன் தெரியாமலே வராரு அப்படி சொல்லி அப்படி அந்த பார்வையை நான் பார்த்தேன். அந்த பார்வையை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று. பாருங்கள், நான் போகும்போது உள்ளே போகும்போது பையன் மரித்து போயிருந்தான். பாருங்கள், பையனை கொண்டுட்டு நான் அம்பத்தூர் ஓட்டிக்கு வரணும். எனக்கு அப்போ அந்த 30 வயசில் என்ன மைண்டு மெச்சூரிட்டிங்கிறது இப்போ உள்ள மைண்டு மெச்சூரிட்டி இல்லை. எங்கே போய் இது பெட்டி எடுக்கிறது, ஒரே கன்ஃபியூசன். அப்போது நான் அந்த டிரைவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு பையனை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், வீட்டுக்கு அம்பத்தூர் போயிடுவோம், அங்கே போய் அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்துக்கலான்னு. பாருங்கள், அந்த டிரைவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வண்டியில் ஏற்ற மாட்டேன், இது டெட் பாடி, ஆகவே நான் வண்டியில் ஏற்றணுன்னா எனக்கு நீ 2 மடங்கு காசு தரணுன்ட்டு. பாருங்கள், எனக்கு தினகரன் பாடிய ஒரு பாடல் தான், அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பொய்யிலும் புரட்டிலும் பிறந்தது இந்த உலகம்னு சொல்லி பாடுவார். பாருங்கள், நம்ம வேதனையின் உச்சகட்டத்தில் இருக்கோம். அந்த நேரத்திலையும் பணத்தை எப்படி பிடுங்கலான்னு என்று தான் மனுஷர்கள் நினைக்கிறாங்க. இதுதான் உலகத்தினுடைய அன்பு. பாருங்கள், நான் அப்படி கடைசியில் நான் தருகிறேன்னு சொல்லி அம்பத்தூர் ஓட்டிக்கு எடுத்துக்கொண்டு என்னுடைய வீடு நாகர்கோயில், இங்கேருந்து அடக்கம் பண்ண நாகர்கோயில் போனோம். அப்பொழுது ஜானுக்கெல்லாம் கல்யாணம் ஆகவில்லை. பாஸ்டர் இளம் வயது உள்ளவராக இருந்தார். இங்கேருந்து ஒரு வேன் பிடிச்சி, ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி நாங்கள் ஜானு பாஸ்டர் நாங்கள் எல்லாருமா கொண்டு போய் ஊரில் போய் அடக்கம் பண்ணோம். பாருங்கள், அடக்கம் பண்ணிக்கிட்டு நாங்கள் பழையபடி சென்னைக்கு வந்தேன். அதுவரை கூட எனக்கு வேதனை இருந்தது. ஆனால் பையனை பிரிந்து அதுக்கப்புறம் நான் தனிமையானவுடன் என்னுடைய இருதயத்தை வேதனை வாட்ட ஆரம்பித்தது. உலகமே வெறுத்தது. இந்த உலகத்தை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டதே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேல் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் பையன் என் கூட இல்லை, என் பிள்ளை என் கூட இல்லைன்னு சொல்லி கலங்கி தவித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில் சம்பவம்லாம் நடந்த உடனே எல்லாம் முடிந்தது என்று நினைத்து முடிவுரை எழுதுகிறோம். ஆனால் ஆண்டவர் முடிவுரை அல்ல, அவர் தொடக்க வரை எழுதுகிறார். மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஒரு முடிவல்ல, நான் உனக்கு தொடக்க வரை எழுதுகிறேன் என்று சொல்லி கரெக்டாக ஒரு 10 மாதத்தில் ஒரு குழந்தையை கொடுத்தார். அதன் பின்பு ஜாஸ்மினை கொடுத்தார். அப்படி 2 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது என்று, உலகமே என் தலையில் இடிந்து விழுந்து விட்டது, அவ்வளவுதான், இனிமேல் என் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கும் பொழுது அடுத்த கட்ட தேவ திட்டத்துக்கு நேராக என்னை வழி நடத்தினார். அந்த காலத்தில் நமக்கு அயனம்பாக்கம் என்று ஒரு இடம் இருந்தது. அங்கிருந்து ஒரு விசுவாசி வந்து கொண்டிருந்தார். அந்த இடத்தில் ஊழியம் போய் செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு முழு பலத்தையும் கொடுத்தார். ஒரு டீமாக ஒரு சண்டே ஈவினிங் கூட நாங்கள் விட மாட்டோம். அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தைகளை தெருவா மெகாஃபோன் வச்சு ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணோம். பாருங்கள், அதன் விளைவாக அங்கு ஒரு சின்ன கூட்டம் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அது ஒரு சபையாக உருவெடுத்து அது ஒரு ஊழியரை போட்டு இன்று ஒரு ஏஜி சர்ச்சாக நம்முடைய சபையிலிருந்து அது தனியாக நாம் ஏஜியிடம் ஒப்படைத்து அது தனியாக அங்கு செயல்பட்டு வருகிறது. பாஸ்டர்லாம் அங்கே அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்ணி அதை கட்டி எழுப்பினோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நினைத்தேன் துயரத்தோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், முடியவில்லை, இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பாருங்கள், எலியா 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசியுங்கள்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா தேவனின் முகமாக பார்க்கப்பட்டவன். ஜனத்தின் மத்தியிலே அவனை தேவனுடைய முகமாக பார்த்தார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன். பாகால் தெய்வமானால் பாகாலை வழிபடுங்கள், இஸ்ரவேலின் தேவன் தெய்வமானால் அவரை வழிபடுங்கள் என்று வைராக்கியமாக பரலோகத்துக்கு நேராக குரல் கொடுத்தவன். சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பத்தக்கதாக வானத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தில் இருந்த எல்லா இறைச்சிகளையும் நக்கி போட்டது என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஒரு எலியா தன்னுடைய சாவை விரும்புகிறான். அவனுக்கு நேராக அந்த ஏசபேல் வந்து, நாளை இந்நேரம் உன் உடம்புல தலை இருக்காதுன்னு சொன்னவுடன் அவன் துடிதுடித்து போகிறான். அவன் சாவை விரும்பி ஓடுகிறான். ஓடி ஒரு சூரச் செடியின் கீழாக உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் கதறுகிறதை பார்க்கிறோம். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் சூறும் பொழுது, இருதயத்தின் ஆழத்தில் இருள் படரும் பொழுது, வியாதியாகிய துன்பம் வந்து ஒரு சரீரத்தை பற்றி பிடிக்கும் பொழுது, பிள்ளைகளை பற்றியதான கவலை ஒரு சரீரத்தை பற்றி பிடிக்கும் பொழுது, கடன் தொல்லையாகிய கவலை ஒரு காரிருள் ஒரு சரீரத்தை சுற்றி பிடிக்கும் பொழுது, எதிரிகளின் நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களினால் நம்முடைய இருதயம் காரிருள் சூழும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் கதறுகிறோம். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே, வாழ்ந்தது போதும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கதறுகிறோம். இந்த கதறுதலுக்கு எந்த மனிதனும் விதிவிலக்கல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் தன்னுடைய கோர முகத்தை காட்டாமல் இருக்கவே இருக்காது. ஆனாலும் பாருங்கள், பாடல் என்ன சொல்கிறது? என் நேசர் வலக்கரத்தில் பிடித்தனை நடத்துகிறார், சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் காத்துக்கொள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜலத்தின் மேல் இருள் குடிகொண்டிருந்தது. ஆனாலும் அந்த இருளின் மத்தியில் வேதம் சொல்லுகிறது, ஜலத்தின் மத்தியில் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த பூச்சியானது, புழுவானது ஒரு கூடை தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டை உண்டு பண்ணி கொண்டது. அந்த கூட்டிலிருந்து வெளி உலகம் பார்க்க முடியாது. காரிருள் அந்த கூட்டை சூழ்ந்தது. ஒன்றும் தெரியவில்லை, வெளி உலகம் ஒன்றும் தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்பம் நிறைந்து நம்மளை சூழும் பொழுது நமக்கு வார்த்தைகள் வருவதில்லை. எல்லாம் காரிருளாக தோன்றுகிறது. எதை பார்த்தாலும் காரிருளாக தோன்றுகிறது. ஆனாலும் அந்த காரிருள் மத்தியில், ஜலத்தின் மத்தியில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. எனக்கு ஒரு பாடல், நான் பாடகன் அல்ல, ஆனாலும் அந்த பாடலின் வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்தபடியினால் அந்த பாடலின் வரிகளை உங்களுக்கு பாடுகிறேன். இயேசுவே, இருள் நிறைந்த உலகம் இது அப்பா, துன்பம் என்னை நெருக்குதையா, நடக்க சொல்லி தாரும் அப்பா, நடக்க சொல்லி தாரும், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லித்தா. உங்களுக்கு தெரியும் என்றால் இது குடலை பாடுங்கள். இயேசுவே, இயேசுவே, செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான், தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவிதான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, 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 இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே, இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே, அருள் பெருகும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, அருள் பெருகும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, இயேசுவே, இயேசுவே,
நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரவாயில்ல, இது பழைய காலத்து பாடல், உங்களுக்கு அநேகருக்கு தெரிஞ்சிருக்குது. ரொம்ப அருமையான பாடல். பாருங்க, தீபம் அணைய போகிறது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்தது என்று இறைவனை நோக்கி அபயக்குரல் நாம் எழுப்புகிறோம். எல்லாம் முடிந்தது என்று அபயக்குரல் எழுப்பும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எதுவும் முடியவில்லை மகனே, வாழ்க்கை தொடங்குகிறது. தேவனுடைய முகமாக பார்க்கப்பட்ட எலியா ஆண்டவரை நோக்கி அபயக்குரல் எழுப்புகிறான். போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். பாருங்கள், அந்த கதறுதல் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டியது. அவர் எட்டிய மாத்திரத்திலே அவர் என்ன செய்தார்? ஒரு தூதனை அனுப்பி ஒரு தழலில் ஒரு ரொட்டியை கொண்டு அவனுக்கு நேராக வைத்து தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பி இதை நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் துயரங்களெல்லாம் மூடி, வேதனைகளெல்லாம் மூடி, அவ்வளவுதான் என்று இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய வழியை திறப்பார். ஒரு மனதிற்கு ஒரு நிம்மதியாக ஒரு வழியை ஓப்பன் பண்ணி கொடுத்து, நீ சாப்பிடுப்பா, இதை சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு. எனக்கு பாருங்க, பிள்ளை இறந்த 10ஆம் மாதத்துலேயே ஒரு குழந்தையை கொடுத்தாரு, அந்த கவலை போகட்டும்னு சொல்லி. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடனே ஆண்டவர் செய்கிற காரியம், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் மகனே, நீ இதோட நின்றாத, நீ இன்னும் ரொம்ப தூரம் போடும், உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகல, நான் உன்னை வைத்திருக்கிறதான திட்டம் வேறு, உன்னை குறித்துதான பரலோக திட்டம் வேறு என்று ஆண்டவர் தட்டி எழுப்பி அவனை போஜனம் பண்ண வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த கூட்டினுள் இருந்த அந்த புழு சொன்னது, அந்த லார்வா சொன்னது, ஐயோ சுற்றிலும் அந்தகாரம், என்னை சுற்றிலும் அந்தகாரம், வெளி உலகை பார்க்க முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையை இருள் சூழ்ந்து கொண்டது, நான் இனிமேல் உலகத்தை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ என்று இருந்த பொழுது ஒரு நாள் அந்த கூடு உடைக்கப்பட்டது. நாம் யாவரும் பார்க்கக்கூடிய அருமையான ஒரு வண்ணத்து பூச்சியாய் அது வெளியே வருகிறது. பாருங்கள், பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாம். யாராவது ஒருவர்? பாருங்க என்ன சொல்லுது வேதம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே சரியாய் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடிந்து போனது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் கட்டியெழுப்பப்படாது, இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் வராது, நான் அழிந்து போனேன், என்னுடைய குடும்பம் இனிமேல் அழிந்து போனது, அவ்வளவுதான், நாங்கள் மீண்டு வர மாட்டோம், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த தீராத விரோதிகளின் மத்தியிலிருந்து நான் மீண்டு வர முடியாது, இவளிலிருந்து நான் எழும்பி வர முடியாது, நான் அவ்வளவுதான் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பி வருவாய், அதினதின் காலத்திலே நேர்த்தியாக நான் உனக்கு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், எதெல்லாம் நாம் முடிந்தது என்று நினைக்கிறோமோ, ஆண்டவர் முடிந்ததெல்லாம் முடிந்ததல்ல, அது முடிவரை அல்ல, அது ஒரு தொடக்க வரை என்று தொடக்க வரை எழுதுகிறார். வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. யோபு 14வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். அந்த பிக்சரை நீங்க போடுங்க ஸ்கிரீன்ல. யோபு 14வது அதிகாரம் 8, 9. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அவ்வளவுதான், செத்து போச்சு, இது மீண்டும் உயிரடையாது, இதுக்கு உயிர் வராது, அவ்வளவுதான். கடவுளால் மாத்திரம்தான் முடியும், மனுஷனால் கடவுளால் கூட முடியுமோன்னு சிலவங்க நினைப்பாங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். பாருங்க, ஒரு வேர் தரையிலே பழுதாகி அந்த அடிக்கட்டை செத்து போனால் கூட
தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம்பரம் போல காட்சியளிக்குமா. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இது எங்கள் வீட்டில் உள்ள ஒரு மரம். மரத்தில் புழு பூச்சி அரித்து பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வெட்டி விட்டேன். அந்த வெட்டி அது காஞ்சி போயிடுச்சு. காஞ்சி பார்த்தீங்களா, அந்த புழுத்து போயிருக்கும் பாருங்க. அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு செடி வச்சேன், அதுக்கு தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணி ஊற்றினோன்னா அந்த தண்ணி இந்த வேரில் பட்டவுடனே பல ஆண்டுகளுக்கு பிறகு அது துளிர் விட்டுச்சுது பாருங்கள். அந்த படத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரவுண்டாக எப்படி புழுத்து போயிருக்கு பாருங்கள். மரம் புழு பிடிச்சி புழுத்து போயிருந்தது. இது எங்கள் வீட்டில் நடந்தது. அதான் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? அதன் வேர் பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அது தண்ணீரின் வாசையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும் என்று சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான், இனிமேல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது அது செத்தது போல் இருந்தாலும் பாருங்கள், இந்த பள்ளத்தாக்கில் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உயிரடையும். இதற்குள்ளதாக நான் ஆவியை அனுப்பும் பொழுது அந்த எலும்புகளில் சதை உண்டாகும், சதைகளில் ஜீவன் உண்டாகும், அவைகள் எழுந்து நிற்கும் என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை வேதனைக்குள்ளாக எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்கிறீர்களோ அதைகளுக்கெல்லாம் தேவன் ஜீவனை அனுப்புவார். ஜீவனை அனுப்பி அவர் அதை உயிரடை செய்து உங்களை வாழ வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு பாருங்க, தன்னுடைய குடும்பத்தால் துரத்தி விடப்பட்டு காட்டில் தலைக்கு தலையணை இல்லாமல் கூட ஒரு கல்லை வச்சு தூங்கிட்டு இருக்கான். கல்லை வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது தான் அவ்வளோதான் முடிஞ்சு, எதிர்காலமே எல்லாம் ஒன்றுமே இல்லை, எதிர்காலமே பால், அவ்வளவுதான், எதிர்காலமே இல்லை. ஏசா எப்போ என்னை கொல்ல போகிறானோ வீட்டுக்கு பயந்து ஓடுறான். ஓடி நடு காட்டில் தலையில் ஒரு கல்லை வச்சு தூங்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே பார்க்குறான் ஆண்டவர் அவனுடைய அடுத்த கால திட்டத்தை சொல்கிறாரு. பார், அவன் படுத்திருக்க இடத்துல பார்க்குறான், வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டு தூதர்கள் ஏறும் இறங்குவதுமாறு இருக்கிறார்கள். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவனோடு திருவுளம் பற்றுகிறார். ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் முடிந்தது, முற்றுப்பட்டது, ஒரு முடிவுக்கு வந்தது என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ அவனுக்கு சொல்லுகிறார், இதோ நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன் என்று ஆண்டவர் அவனோடு கூட திருவுளம் பற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நான் 3 இது எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஒன்றோடைய சமயம் முடிந்து விட்டது. இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சின்ன பாடல் ஞாபகம் வருது. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகபரன் முன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் முன் காவலனாயிருந்தாரே, துதிசை மனமெனிதம் துதிசை இம்மட்டும் நடத்தினவும் தேவனை இன்றும் என்றும் நன்றி நீந்த மனதோடே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. சில விஷயங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு கோணம் உண்டு, கடவுள் பார்க்கக்கூடிய ஒரு கோணம் உண்டு. 2 கோணத்திற்கும் முற்றிலும் வேறுபாடு உண்டு. ஒரு நாள் பாரிஸில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் இப்போ பாரிஸுக்கு போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, சைக்கிள் ரிக்ஷாவில் தான் அந்த சந்துகளுக்குள்ளே போக முடியும், கார்லாம் போயிட்டு வர்றதுக்கு இடம் இருக்காது. சைக்கிள் ரிக்ஷாவில் தான் ஆட்கள் ஏறிக்கிட்டு அதில் ஆட்கள் ஏறி போவாங்க. அப்போது 2 நண்பர்கள் ஏறுறாருங்க சைக்கிள் ரிக்ஷாவில். அப்போது 2 பேரும் வாலிபர்கள், ஆனால் சைக்கிளை ஓட்டக்கூடியவன் படுகளவன். அப்போ இவன் ஒருத்தர் சொல்கிறாரு, எப்பா அந்த வயசான கிழவனை வச்சுக்கிட்டு அந்த கிழவன் மிதிக்கிறான், நம்ம இளம் கட்டுக்காலையில் மாதிரி இருக்கோம், நம்ம மேலே ஏறி இருந்து நம்ம போகலாமா சைக்கிளில்?
நமக்கு பாவமாக இல்லையா? அந்த வயசானவன் வந்து நம்மளை போட்டு மிதிக்கிறானே சைக்கிளில் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். இவன் ஒருத்தனுடைய கோணம். இன்னொருத்தனுடைய கோணத்தை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, சரி அப்போ எல்லாருமே இப்படி நினச்சிட்டோன்னா அவன் வீட்டில் எப்படி அடுப்பு எரியும்? அவனை நம்பி இருக்க அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எல்லாருமே எப்படி நினச்சிட்டு அவனை கூடாமல் போனால் எப்படி எப்படி அவங்க வீட்டில் சாப்பாடு நடக்கும்னு சொல்லி கேட்டார் பாருங்கள். அதே போல தான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை படிங்கள். பாருங்க, என் நினைவு உங்கள் நினைவு அல்லப்பா, உனக்கு வலிக்கும் எனக்கு வலிக்கும், ஏணி வச்சு எட்டக்கூடாத தூரம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு 21 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய நண்பன் ஒருவர் என்னோடு வேலை பார்த்து கொண்டு இருந்தார். திடீர்னு அவர் குன்னூருக்கு இடம் மாறி போயிட்டார். அங்கே ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூல் இருந்தது, அந்த ஒரு ஐடிஐ இருந்து அதில் வந்து இன்ஸ்ட்ரக்டராக போயிட்டார். அப்போ அவர் அந்த அந்த அருகாமையில் உள்ள ஒரு சர்ச்சுக்கு போனார். அந்த சர்ச்சில் போயிருக்கும்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு பிள்ளை இருந்தது. அதுக்கு திருமணமே ஆகலை. பிள்ளை என்னென்னா ரொம்ப கருப்பு. பிள்ளை கருப்பாக இருந்ததுனால யாரும் அதை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன் வரல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தன. நாட்கள் கடந்து செல்ல செல்ல அந்த தாயாருடைய வேதனை பற்றி எறிய ஆரம்பித்தது. போதர் இடத்தில் சொன்னார், என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகவில்லை, நாட்கள் நகர்ந்து கொண்டே போகிறது, என் பிள்ளை மிகவும் கருப்பாக இருக்கிறபடியால் யாரும் அவளை திருமணம் பண்ண முன்வரவில்லை. ஐயோ, கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை கொடுக்க மாட்டாரா? கடவுள் எங்களை கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா என்று ஊழியர் இடத்தில் கதறிக்கொண்டே இருந்தார்களாம். பாருங்கள், காலங்கள் சென்ற திடீரென நடந்த சம்பவம். வெஸ்ட் ஜெர்மனியிலிருந்து ஒரு ஜெர்மன் ஒருத்தர் வந்தார், ஒரு வாலிபன் வந்தான். அவன் ஜெர்மனியில் எப்படின்னா நல்லா சம்பாதிப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு சம்மர் டேஸில் ஒவ்வொரு கண்ட்ரியாக சுற்றி பார்ப்பாங்க. அந்த ஜெர்மன்காரன் என்ன பண்ணான், இது ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனாக இருந்ததுனால இங்கே வந்து இந்த சர்ச்சில் வந்து அவன் அட்டன் பண்ணிட்டு சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருந்தான். அந்த சர்ச்சில் வந்து அவன் அட்டன் பண்ணும்போது அந்த பிள்ளையை பார்த்தவொன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. பாருங்கள், ஜெர்மன் வந்து எல்லாரும் வெள்ளையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கருப்பை ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆட்களுக்கு வெள்ளையை தான் பிடிக்கும், ஆனால் ஜெர்மனியில் உள்ளவங்களுக்கு கருப்பை தான் பிடிக்கும். அவன் ஒத்த காலில் நின்றுட்டான். இந்த கட்டினா இந்த பிள்ளையை தான் கட்டுவேன், நான் கட்டி ஜெர்மனிக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி. உடனே தாயாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் கண்களில் கண்ணீர். அந்த பிள்ளைய திருமணம் பண்ணி வைத்தார்கள். அவன் ஜெர்மனி கொண்டு போய் அழகாக பிள்ளைகளெல்லாம் பிறந்தது, வாழ்க்கை வளமாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தாயார் நினைத்தாள், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை முடிந்தது, தேவன் எங்களுக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, எங்களை நோக்கி பார்ப்பாரா என்று தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய கண்கலங்கிய பொழுது தேவன் பதிலளித்தார். அவருடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை வைத்திருந்தார். அவர் வேதம் என்ன சொல்கிறது, அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அதினதின் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்மூடி ஜெபிப்போமா? ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள், பல விருப்பமில்லாத காரியங்கள் நடந்திருக்கலாம். இவைகள் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, இன்னத்தினால் நடந்தது என்பது அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஏதோ ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் துவக்க இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு உயிர் மீட்சியை கொடுக்க இருக்கிறார். அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். வேதம் பொய் சொல்லாது, வேதம் பொய் சொல்லாது. ஒரு நாள் அதன் வேர், அடிக்கட்டை வேர் மண்ணிலே செத்ததாய் இருந்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்விடும். நிச்சயம்
நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய வாழ்க்கை வீண் போகாது. நீங்கள் நம்பியிருந்த தெய்வம் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை வாழ வைப்பார். உங்களுடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைப்பார். உங்களுக்காக ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அவர் உண்டாக்குவார். எந்த காலங்களெல்லாம் உலகத்துக்கு தெரியாமல் உங்களுடைய இருதயத்தில் எவைகளெல்லாம் ஆழத்தின் மேல் ஜலத்தின் மேல் இருள் குடிகொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் வெளிமுகம் பார்க்காத, வெளிமுகம் மனிதர்கள் பார்க்காத ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளை இந்த காலை வேளையிலே தேவன் விடுவிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஒரு நாளை குறித்து வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவன், யார் சிலருக்கு ஆண்டவர் உடனே கொடுத்து அனுப்பிவிடுவார், போ. ஆனால் சில பேருக்கு லேட் பண்ணுவார். லாசருக்கு அவனை அதிகமாய் நேசித்தார் என்று 3 இடங்களில் வேதம் சொல்லுகிறது. அவன் செத்த பொழுது அவர் கண்ணீர் விட்டு கதறி அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எல்லாரும் சொன்னார்கள், இவனை எவ்வளவாய் நேசித்தார் என்று சொன்னார். அதே போன்று நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று அவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள். 3 இடங்களில் நீர் சிநேகிக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னார் என்று தகப்பனே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிநேகிக்கிற உங்களை சில காலம் சில விஷயங்களில் மௌனமாயிருப்பார், மௌனம் சாதிப்பார், அமைதியாயிருப்பார். ஏன் அமைதி? ஏன் எனக்கு பதிலளிக்கவில்லை? தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து ஏன் இந்த காரியத்தில் இன்னும் முடிவு பிறக்கவில்லை? ஏன் நீர் மௌனம் காக்கிறீர் என்று கேட்பீர்களே என்றால், பாருங்கள், செத்துப்போன அந்த லாசருவை உயிர்த்தெழுத்தான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திட்டங்களை, பெரிய அதிசயங்களை, நீங்கள் அதிசயிக்கும்படியான பெரிய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.